வறுமையிலும் நேர்மை. ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, பையன் ஊர்லேருந்து வந்திருக்கான், அப்போ மீன் வாங்கிட்டு வாங்க, இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு பையனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. சரின்னு 500 காசு கொடுத்தான். அதை வாங்கிட்டு மார்க்கெட்டு போனான். போகிற வழியிலேயே 500 தொலைச்சி போனான். என்னடா பணத்தை காணுமே, மார்க்கெட்டில் போய் பார்க்குறான். அவன் போட்டிருந்த டயர், கிழிஞ்ச டயர் இங்கே விழுந்துட்டு. தேடி தேடி பார்க்குறான். சரி, வந்த வழியில் எங்கேயாச்சும் விழுந்துருக்குமோன்னு திரும்பி வந்தான் வீடு வரைக்கும். காசு கிடைக்கல. திருப்பி போனான். போய் தேடிக்கிட்டே இருந்தான். ஒரே ஒரு 500 கீழே கிடந்து. ஆஹா, இந்த பணம் கிடச்சிட்டு உழைச்ச காசு வீணாக போகலை அப்படின்னு இந்த 500 எடுத்து வச்சுக்கிட்டான். ஆனால் ஒரு சந்தேகம், நம்ம இந்த இடத்துக்கே வரலையே, ஆனால் இந்த இடத்துல 500 கிடக்குதே. இப்போ யாரோ ஒரு 500 தொலைச்சிருக்காங்க. பரவாயில்ல, நான் எங்கேயோ தொலைச்சேன், அது இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் மீன் மார்க்கெட்டுக்கே போனான். வாங்க, பத்திரமா வச்சு. அங்கே ஒரு வயதான மூதாட்டி தேடிக்கிட்டே இருக்கு. என்னம்மா தேடுறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. ஒரு 500 தாள் மீன் வாங்கலான்னு கொண்டு வந்தேன், எங்கேயோ போட்டுட்டேன், அதான் தேடிக்கிட்டே இருக்கேன்னு. அவனுக்கு ஒரு சந்தேகம், இந்த அம்மா தொலைச்ச காசுலாம் நம்ம எடுத்துகிட்டு போனோம், நீங்கள் எங்கேருந்துமா வரீங்கன்னு கேட்டான். இவன் எடுத்த இடத்து வழியாக தான் வந்தேன், அந்த அம்மா சொல்லுது, நான் அங்கேருந்து வரேன்னு. இவன் தேடிக்கிட்டு போனது இவன் தொலைச்ச இடம் இல்லை, வேறு இடத்துலேருந்து எடுத்தான். ஆனால் அந்த இடத்துல இந்த அம்மா தொலைச்ச காசு தான் இவன் எடுத்திருக்கான். பார்த்தேன், அம்மா அந்த இடத்துல 500 கலந்து நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டான் திருப்பி. வறுமையிலும் நேர்மை இதுதான். இது தன்னுடைய காசு இல்லை, ஆனால் அவனுக்கு 500 காசு கிடச்சிருக்கு. ஆனால் இது தன்னுடைய காசு இல்லை, இந்த அம்மாவோட காசுன்னு தெரிஞ்சோன்னே அவ்வளோ சிரமத்திலையும் இந்த 500 தூக்கி அந்த அம்மாட்டே கொடுத்துட்டான். இதுக்கு தான் வறுமையிலும் நேர்மை. எவ்வளவு வறுமை வந்தாலும் ஒருவனுக்கு அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படக்கூடாது. அந்த மாதிரி ஆசைப்பட்டோம்னா இப்போ எப்படி நம்ம தொலைச்சிட்டு வேதனை போகிறோமோ 500, அதே மாதிரி நிலைமை நமக்கு திருப்பியும் வரும். அதனால தான் அந்த வறுமையிலையும் நேர்மையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னது. நன்றி மாணவர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.